என் பேர் காயத்ரி தேவி. நான் மதுரையிலேருந்து தான், பேசிக்காக ஃப்ரம் மதுரை தான். நான் ஜாயின் பண்ணதும் மதுரை ரேஸில் இருந்து தான். 2017 நான் மே பேட்சில் ஜாயின் பண்ணேன். எனக்கு அப்போவே வந்து 1 இயரில் கிட் இருந்தாங்க. அதனால் எனக்கு அவ்வளோவா என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியல. பட் என்னோட ஸ்டாஃப்ஸ் கண்ணன் சார், பிரமோத் சார், பானு மேம், இவங்க எல்லாருமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி டவுட் கேட்டாலும் அவங்க பயங்கரமாக கிளியர் பண்ணி விடுவாங்க. நான் வந்து வீட்டில் பாப்பா பார்த்துட்டு இருக்கிறதுனால நைட்லாம் என்னால் அவ்வளோவா தூங்கவே முடியாது. காலையில் வந்து கிளாஸில் தூங்குற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து நீங்கள் தூங்குறீங்க மேம், எந்திரிங்க, படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட ஹார்ஷாக என்றைக்குமே ஒரு தடவை கூட பேசினதே கிடையாது. சிலாகிசம்லாம் பானு மேம் கிட்ட வளைச்சு டவுட் கேட்பேன். அவங்க வந்து அவங்க இரிட்டேட்டே ஆகாமல் அது அப்படி இல்லை, இந்த மாதிரி ஆங்கிளில் தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. கண்ணன் சார் முக்கியமாக சொல்லணும், அவர் வந்து எப்படி டவுட் கேட்டாலும் அவருக்கெலாம் எப்படி தான் அந்த இயர்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது பேங்கிங் டேர்ம்ஸில் அப்படின்றது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரியும். இது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. நான் கண்ணன் சாரை சார்னு கூப்பிட்டதே இல்லை, அண்ணன் தான் கூப்பிட்றீங்க. அதே மாதிரி பிரமோத் சாரை சார்னு கூப்பிட்டதில்லை, ரஹபான் தான் கூப்பிட்றீங்க. எங்கள் பேட்ச்மேட்ஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளாக இருக்கட்டும், சூப்பர் பேட்சாக இருக்கட்டும், அவங்க ஸ்டாஃப்ஸ் கொடுத்த எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. என்னால் வந்து 2019 வந்து 2017 ஜாயின் பண்ணி நான் 2019 வந்து எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் வந்து ஹஸ்பண்டோட பெங்களூரில் போய் செட்டில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போயுமே எப்போ ஃபோன் பண்ணி டவுட் கேட்டாலும் எந்த ஸ்டாஃப்மே வந்து நீங்கள் பேட்சில் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நான் அவங்களோட ஃபுல் சப்போர்ட்னால SBI கிளரிக்கல் கிளியர் பண்ணி இப்போ நான் மதுரையிலே எனக்கு கோச்சிங் கிடச்சி நான் மதுரையிலே இப்போ ஒர்க் பண்ணிருக்கேன். தேங்க்யூ கைஸ். நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக 2017 ட்ரை பண்ணி எனக்கு 2020 தான் கிளியர் ஆச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க 0.5 ஃபெயில் ஆகிட்டேன், 0.1 ஃபெயில் ஆகிட்டேன். நிறைய ப்ரிலிம்ஸ் வரிசையாக ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் 0.5 0.1 அப்படி போகும்போது உங்கள் அம்மா அப்பா என்ன, நீ கவர்மெண்ட் ஜாப், அம்மா அப்பாலாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, நீ போய் சொல்கிற, நீ எக்ஸாமுக்கு படிக்கவே, யாருமே நம்பவே மாட்டாங்க அந்த 0.5 0.1 அதில் போச்சு அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் நிஜமாக எனக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் மட்டும்தான் தெரியும் எவ்வளோ இதில் வந்து நான் உட்காந்து அழுவேன், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நான் உட்காந்து அழுவேன் அப்படின்றது மாதிரி. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய த்ரோபேக் ஒரு இது கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த SBI கிளரிக்கல் கிடச்சப்போ. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எப்பயுமே விட்டுறாதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நீ வந்து உன்னால் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம ஃபுல் எஃபோர்ட் எடுத்து என்றைக்கு படிக்கிறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம். யார் சொல்கிறதையும் காதில் வாங்காமல் உங்களோட ஃபோக்கஸில் மட்டும் கவனமாக இருந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட்ஸ் வந்து இந்த ரேஸில் கொடுக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படித்தேன். அங்கே லாஸ்ட் ரோல் உட்காந்து தூங்கிக்கிட்டே இருப்பேன். யார் தூங்கினா கூட கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் தூங்குனீங்கன்னா எழுப்பி விட்டுருவாங்க, எழுப்பி விட்டு படிக்க சொல்லுவாங்க. நீங்கள் தூங்குறீங்க மேம் ஹார்ஷாக கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பேட்சில் உட்காந்து தூங்கிட்டீங்க 8 மணி வரைக்கும் சூப்பர் பேட்ச்லாம் படிக்கும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஹாப்பினஸை வந்து என் பொண்ணுக்கிட்ட தான் போய் சொன்னேன், பாப்பா அம்மாவுக்கு வேலை கிடச்சிருச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா, நீயும் படிச்சுட்டு இருக்க அப்படின்னா என் பொண்ணு வந்து அவளுக்கு என்ன தெரியும், அம்மா நீயும் படிக்கிற அப்படின்ற மாதிரி தான் கிண்டல் பண்ணுவாள். பட் அவகிட்ட சொல்லும்போது அம்மா நிஜமாவே நீ பாஸ் பண்ணிட்டியா, நீ பேங்கர் ஆகிட்டியா அப்படின்னு அவள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எங்கள் அம்மா தான். அம்மா இல்லாட்டி எதுவுமே கிடையாது யாருக்குமே. ஸோ பேரண்ட்ஸ்க்கு இது பண்ணும்போது பேரண்ட்ஸ் சப்போர்ட்டில் எனக்கு எங்கள் அம்மாவை வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ சப்போர்ட் இருந்தாலும் ஸ்டாஃப் நம்மளுக்கு இன்புட் கொடுக்காட்டி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டாஃபோட இன்புட்ஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தி. நீங்கள் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஷுவராக கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அந்த டைமிங் வந்து நீங்கள் இது பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, சூப்பர் பேட்சும் சரி, எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளும் சரி, நீங்கள் நைட் 9 மணி வரைக்குமே வந்து நீங்கள் உட்காந்து 9:30 வரைக்கும்லாம் நீங்கள் சூப்பர் பேட்ச் அப்போ படிக்கும்போது ஸ்டாஃப்ஸ்லாம் அவ்வளோ பக்காவாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு குழந்தை அப்படிங்கும்போது வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து கீழே வச்சுட்டு வெயிட் பண்ணாலும் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. குழந்தை அழுகுது நீங்கள் போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. குழந்தையும் மேனேஜ் பண்ணிட்டு நம்மளால் ஸ்டடீஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அந்த நைட்டு ஒரு 9:30 வரைக்கும்லாம் அந்த சூப்பர் பேட்ச் அப்போலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல எங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் கண்ணன் சார், பிரமோத் சார், பானு மேம். ஏன்னா இப்போ இருக்கிற மென்டர்ஸ் யாருமே நான் படிக்கும் போது கிடையாது. அவங்க 3 பேர் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்கள. பானு மேம் கிடையாது, ஆனால் இன்னும் பிரமோத் சாரும் கண்ணன் சார் இருக்காங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அப்புறம் என் பேரண்ட்ஸ், அப்புறம் எல்லா மென்டர்ஸ்க்கும், என் ஹஸ்பண்டுக்கும் தேங்க்ஸ் டு Veranda RACE.